எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நீலாப்போன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பிரெட் பனானா ரோல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 4 கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், காய்ச்சின பால், 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை. வாங்க இதை வச்சு நம்ம பிரெட் பனானா ரோல் செய்யலாம். இப்போ பனானா தோல் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயை போட்டுக்கலாம். வெண்ணெய் மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட்டான வெண்ணெயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச கரும்பு சர்க்கரையில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச பனானாவை போட்டுக்கலாம். லைட்டாக இதில் ஒரு கோட்டிங் ஏறட்டும். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டாச்சு. நல்லா அந்த கரும்பு சக்கரை, வெண்ணெய், பழம் எல்லாம் ஒன்றா கலந்துச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் இப்போது ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரும்பு சக்கரை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த அடித்து வச்ச இந்த மிக்சரை வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு தட்டில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ப்ரெட் ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரெட் எடுத்து அதில் 4 சைடு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தி ரோல் வச்சு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளாட் பண்ணி வச்ச ப்ரெட்டில் நம்ம பண்ணி வச்ச இந்த ஸ்டஃபிங், பனானா ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணி இதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்ச ப்ரெட்டை இந்த எக்கில் அப்படியே டிப் பண்ணி இதில் எண்ணெயில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்மளோட பிரெட் பனானா ரோல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்டியாக சுகரியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஹனி வேணுனாலும் ஹனி ஊற்றிக்கலாம். இதை கவர் பண்ணாதானே அப்படி ஒரு எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.